எனக்கு இன்றைக்கி எங்கள் வீட்லிங்க வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சனுங்களா. வெள்ளை பூசணிக்காய் மேல் தோலெல்லாம் சீவிட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சுங்க உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிடலாங்க. மூடி போட்டுவிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. அதுக்குள்ளேங்க துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, அரிசி ஒரு ஸ்பூனு, வர மல்லிங்க, அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சனுங்களா. கூடவே ஒரு பச்சை மிளகாய்ங்க, ஒரு துண்டு இஞ்சிங்க, கொஞ்சமாக தேங்காய்ங்க, சீரகம் இதை போட்டுங்க கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே பூசணிக்காயும் வெந்துடுச்சுங்களா. இந்த அரைச்சிட்டு வந்ததில் இதில் ஊற்றிங்க கரண்டி போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கெட்டியாயிரு. அதுக்கப்புறமாங்க தயிர் எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க மோராட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க, வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை தழை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க வணக்கி இதில் கொட்டிக்கிட்டோம்னா சூப்பரான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கடைஞ்சி வச்சுக்கிற மோர் ஊற்றும் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா திரியாக போயிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.